இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மூட்டு வலிங்க. இந்த மூட்டு வலி எதனால் வருது, ஏன் வருது, உடலுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்குது, அதை க்யூர் பண்ணுறதுக்கான வழிகள் என்ன, என்னென்ன சிம்பிளான எக்ஸசைஸ் பண்ணணும், என்னென்ன சாப்பிடணும், அதுக்கப்புறம் மிக மிக முக்கியமான இந்த வீடியோனுடைய முக்கிய குறிக்கோளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இந்த ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே நான் போட்டேன். அது சமீபத்தில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது விஷயமான ஒரு சின்ன சைக்கலாஜிக்கல் ட்ரிக்கு. அந்த ட்ரிக்கை பண்ணுவதன் மூலமாக 2 நிமிடத்தில் இந்த மூட்டு வலி குறைவதற்கான, காணாமல் போவதற்கான, தீர்வு காண்பதற்கான வழிகள் என்ன அப்படின்ற விஷயத்தை பற்றி முக்கியமாக நம்ம பேச போகிறோம். சரி, இப்போ டைரெக்டாக நம்ம அதுக்கு என்ன தீர்வு, என்ன பண்ணணும் அப்படின்னு போயிடலாமே சார். இது எதுக்காக, இந்த காரணங்கள், உடலுக்குள்ளே என்ன நடக்குது, இதை பற்றியெல்லாம் ஏன் பேசணும் அப்படின்னு நிறைய பேர் உங்களதில் கமெண்ட்ஸ் போடுறீங்க, நானும் பார்க்குறேன். ரைட். இப்போது எதுக்காக அந்த விஷயத்தை நம்ம டீட்டெயில்டாக, எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் நம்மளுடைய இந்த வீடியோ மட்டும் இல்லை, பிற வீடியோக்கள்லையும் டீட்டெயில்டாக பேசுகிறோம் அப்படின்ற ஒரு கமெண்ட், அது ஒரு குறையாக உங்களுக்கு இருக்குது. ஆனால் நான் ஏன் அதை பர்பஸாக பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு விஷயமுமே நம்ம உடல் ஏற்றுக்கணுன்னா ஃபஸ்ட்டு மூளை அதுக்கு சம்மதிக்கணும், அதுக்கு உடன்பட்டு வரணும். இப்போ நம்ம என்ன செய்கிறோன்றது மூளைக்கு புரியணும். அப்போ ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் டீட்டெயில்டாக தெரிஞ்சிக்கும் போதும், எதனால் அதனோட ரூட் காஸ், அடிப்படையாக அது வர்றதுக்கான காரணங்கள் என்ன, அந்த உபாதை வருவதற்கான காரணங்கள் என்னன்றதை பற்றி நீ தெரிஞ்சிக்க மூளை அதை ப்ராசஸ் பண்ணும்போது, நமது உடலின் மீது இவனுக்கு சின்னதாக ஒரு அக்கறை இருக்கிறது அப்படின்ற எண்ணம் மூளையில் பதிஞ்சிருச்சுன்னா, அது திருப்பி 100 மடங்காக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். நீங்கள் மருந்து மாத்திரை எடுத்துக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை இயற்கை உணவு, இயற்கை மருந்து, இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே உடல் உங்களுக்கு ஒத்துழைக்கணும்னா அதுக்கு மூளை மிக 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 பயன்பட்டு வரணும், ஒத்துழைக்கணும். இது முக்கியமானது. இது ஏன் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன்னா, நம்ம ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ரிக்கை பற்றி இந்த வீடியோட இடையில நம்ம பேச போகிறோம். அதுக்கு இந்த செய்தி மிக மிக முக்கியமானது. அதை செய்யணும்னா மூளையை நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். அப்போ தான் மூளையை பயன்படுத்தி தான் அந்த ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ரிக்கை நம்ம பண்ண போகிறோம். இது வேறு விதத்தில் அறிவியல் பூர்வமாக இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னன்றதை பற்றியும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இப்போ மூட்டு வலியிலையும் குறிப்பாக நிறைய பேருக்கு என்னென்னா, இந்த முழங்கால் மூட்டு, அவங்களால காலையில் எந்திரிக்கவே முடியாது. ஒரு படி ஏறிட்டு வந்தால் வலிக்கும், ஏறவும் முடியாது, நடக்கவும் முடியாதுன்ற அளவுக்கு சீரியஸான விஷயமாகும். சின்ன சின்ன வலிகள், காலையில் ஏஞ்சோன்னா ஒரு 60 நிமிஷம் 30 நிமிஷம் அந்த வலி இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது நார்மல் ஆகிற மாதிரி. இதை விட்டிங்கன்னா இது அதிகப்படியாக போய் உங்களால் நடக்கவே முடியாத மாதிரியான சூழலுக்கு கூட கொண்டு போய் விட்டுரும். அப்போ இந்த மூட்டு வலி வராமல் இருப்பதற்கு, முன்கூட்டியே தடுப்பதற்கு என்னென்ன பண்ணணும், வந்த பின்னால் அதை தடுக்கிறதுக்கு சிம்பிளான என்ன விஷயம், நீங்கள் சாப்பிட்ற மருந்து மாத்திரை, உங்கள் டாக்டர் சொல்கிற விஷயம், அதெல்லாம் நீங்கள் கேட்டாலுமே அதுக்கு கூட செலவே இல்லாத இந்த மாதிரியான விஷயங்களையும் நீங்கள் பண்ணுவதன் மூலமாக அதுக்கான நிரந்தர தீர்வை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு இது குறிப்பாக இந்த வலி அதிகாலையில் 2லேருந்து 3 மணிக்கு தாங்க இது ஸ்டார்ட் ஆகுது. 8 மணிக்கு அது பீக் ஆகும். அப்போ இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் எந்திரிக்கும் போது இப்போது ஆஸ்ட்ரியோ ஆர்த்ரைட்டிஸ், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் 2 இருக்குதுன்னு வச்சுங்க. இதனால் வருது அந்த கால் வலினா, ஆஸ்ட்ரியோனால் வரும்போது உங்களுக்கு ஒரு 30 நிமிடங்கள் அந்த நடக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதே மாதிரி ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வரும்போது உங்களுக்கு ஒரு 60 நிமிஷம் வரைக்கும், 1 மணி நேரம் வரைக்கும் அந்த மூட்டு வலி உங்களால் ஃப்ரீயாக நடக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த அதிகாலையில் வரும். போக 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 அது கொஞ்சம் சரியாகி போகும். ஸோ நம்பர் 1 விஷயம் என்னென்னா, IL-6 அப்படின்னு ஒன்று இருக்குது. ப்ரோ இன்ஃப்ளமேட்ரி மார்க்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நான் டீட்டெயிலாக பேச போகிறதில்ல. இன்னொரு வீடியோவில் இதை முக்கியமான இந்த விஷயத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். இப்போதைக்கு அந்த முழங்கால் மூட்டில் இருக்கக்கூடிய அந்த IL-6 அப்படின்ற ஒரு மார்க்கர், அதாவது அலர்ச்சி வீக்க குறியீடு அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். அது ஒரு 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 நம்பர் மாதிரி, ஒரு குறியீடு மாதிரி வச்சுருக்காங்க. அது குறிப்பிட்ட அளவில் இருக்கணும். ஆனால் இந்த பீரியடில் என்ன ஆகுதுன்னா, அதை விட 10 மடங்கு, நார்மலாக இருக்கக்கூடிய விஷயத்தை விட 10 மடங்கு அதிகமாக இந்த IL-6 இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வலி அதிகமாக இந்த நேரத்தில் தெரியுது அப்படின்றத முதல்ல மைண்டில் வச்சுங்க. ரெண்டாவது, உங்களுடைய கார்டிசால் ஹார்மோன் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய, ஒரு விதமான அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். இது பகலில் இது சுரக்கும். அதிகாலை 8 மணியில் இது பீக்காக இருக்கும். ராத்திரி 2 மணி அந்த மாதிரி டைமில் இது லோவாக இருக்கும். அது லோவாக இருக்கும்போது தான் மெலட்டோனின், சொரட்டோனின் மாதிரியான விஷயங்கள், சுரப்பிகள் சுரந்து நம்மளுடைய உடம்பை
அதனோட கழிவுகள் எல்லாம் வெளியே அனுப்பிச்சிட்டு உடல் உபாதைகள் இருந்தால் அதை ரிப்பேர் பண்ணக்கூடிய வேலை இதெல்லாம் அந்த நைட்டில் தான் நடக்குது. அது ஒரு சர்க்கேடியன் கிளாக், ஸ்லீப் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சைக்கிள் படி 8 மணி நேரம் நீங்கள் தூங்கும்போது ஆழ்நிலை தூக்கத்தில் இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்து ஒரு மேஜிக் மாதிரி, மிராக்கிள் மாதிரி உங்கள் உடம்பை வந்து க்யூர் பண்ணப்படுகிறது. அப்போது அந்த கார்டிசாலுடைய இதுவும் இந்த சர்க்கேடியன் கிளாக் இருக்கு இல்லையா, ஸ்லீப் சைக்கிள், இதுவும் சேர்ந்து ஒரு ரிதமில் வந்து இருக்கும். எப்போ அது பீக்கில் இருக்கணும், எப்போ அது குறைவாக இருக்கணும் அப்படின்றத நம்ம சொன்னோம் இல்லையா. அதுபடி இது மாறுபடும் போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு இந்த IL-6னோட குறியீடு வந்து அதிகமாக போகும். அது ஏன் அதிகமாக போகுது, அப்போ அதனால் என்ன நடக்கும்? இப்போ அந்த கார்டிசால் ஒரு ஒரு ரிதமில் இல்லைன்னா உங்களுக்கு தூக்கம் கெட்டு போயிடும். இப்போ தூக்கம் கெட்டு போகிறனால கார்டிசாலோடைய ரிதம் வந்து கெட்டு போகும். ஒன்றுக்கு ஒன்று, இதனால் அது, அதனால் இதுன்னு. ஆக மொத்தத்தில் ரெண்டுமே சேர்ந்து என்னென்னா உங்களுக்கு அந்த வலியை வந்து அது அதிகப்படுத்தி கொடுக்கும். அது உங்களுக்கு க்யூர் ஆவதற்கான வழியே இல்லை. அப்போது உங்களுக்கு கார்டிசால் ரிதமை வந்து நீங்கள் சரி பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இந்த IL-6 குறியீடு வந்து எவ்வளோ தூரம் லெவலாக நார்மலாக இருக்கணுமோ அந்த நார்மலுக்கு கொண்டு வரணும். நல்ல தூக்கத்தை நீங்கள் கொண்டு வரணும். சரி, இந்த விஷயம். அதுக்கு அடுத்தது வந்து சினோவியல் ஃப்ளூயிடு அப்படின்னா என்னங்க? அது ஒரு திரவங்க, சினோவியல் திரவம். இது எங்கே இருக்கும்னா மூட்டுகளுக்கு இடையில, அது நீங்கள் மடக்கி விரித்து அப்படி நடக்கும்போதோ காலை நீட்டி மடக்கும்போதோ இது வந்து இந்த ஃப்ளூயிடு வந்து அங்கே வந்து சுரக்கும். அது மெல்லிய திரை மாதிரி அந்த மூட்டுகளுக்கு இடையில வந்து இருக்கும். மூட்டுகளுக்கு இடையில அந்த உராய்வை வந்து சமன்படுத்துறது, ஸ்மூத்தாக்குறது, கொஞ்சம் ரஃப்பாக இல்லாமல் அந்த இடத்துல வந்து அதனால் மூட்டு தேய்மானம், மூட்டு வலி இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக இயற்கையாகவே நம்ம பாடி சுரக்கக்கூடிய சினோவியல் ஃப்ளூயிட். இப்போ இது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த தின்னாக இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிட் வந்து திக்காகி தேன் கன்சிஸ்டன்சி, ஒரிஜினல் தேன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தேன் கன்சிஸ்டன்சிக்கு மாறும்போது, அப்போ அதனுடைய அந்த ஸ்மூத்னஸ் வந்து அந்த இடத்துல மாறும்போது மூட்டுக்கள் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த இடத்துல வந்து அதனோட இயக்கம் நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பண்ணும்போது இந்த ஃப்ளூயிடும் அதுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருக்கும்போதும் உங்களுக்கு அந்த வலி வந்து அதிகப்படுத்துது. IL-6னோட வேல்யூவும். அதுக்கு அடுத்தது வந்து அதுக்கு அந்த மூட்டுகளுக்கு இடையில இருக்கிற ஒரு நுண்ணுயிரிகள். அங்கே எங்கே நுண்ணுயிரிகள் வந்தது? நம்மளோட வயிற்றில், குடலில், கட் ஏரியாவில், வாயில், அந்த மாதிரியான இடத்துல வந்து இந்த மாதிரியான நுண்ணுயிரிகள் மைக்ரோப்ஸ் அப்படின்வாங்க. அந்த மைக்ரோப்ஸ் வந்து காலுக்கு எப்படி வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். அது ஒரு முக்கியமான விஷயம். இதோட இந்த காரணங்களை நிப்பாட்டிட்டு அடுத்து இதுக்கு என்ன பண்ணலாம், 2 மினிட்ஸில் இதை க்யூர் பண்ணணும் அப்படின்னும்போது இதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்துக்கு நம்ம கொஞ்சம் வருவோம். அது சொல்லும்போதே மற்ற காரணிகளையும் அந்தந்த இடத்துல வந்து நான் சொல்ல வரேன். அப்புறம் முக்கியமான அந்த ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ரிக்கு, அதை மறந்துடாதீங்க, வெயிட் பண்ணுங்கள், அந்த விஷயத்துக்கு நம்ம வருவோம். சரி, இப்போது ஒரு 3 விதமான ஒரு எக்ஸசைஸ், அப்புறம் ஒரு 2 விதமான எக்ஸசைஸ், அதுக்கப்புறம் செய்ய வேண்டிய சில வேலைகள், அப்புறம் அந்த சைக்கலாஜிக்கல் ட்ரிக்கு, அதுக்கப்புறம் அதனோட எண்டு பாயிண்டில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தோட இந்த வீடியோ வந்து நம்ம முடிக்க போகிறோம். சரி, இப்போது ஃபஸ்ட்டு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஆங்கிள் பம்ப் அப்படின்னு வந்து ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. ஆங்கிள் பம்ப்னா என்னங்க? நீங்கள் படுத்து தூங்கி காலையில் எந்திரிக்கிறீங்களா, உடனே எந்திரிச்சிடாதீங்க. அந்த மாதிரியான டைமில் காலை நல்லா நீட்டிக்கிட்டு அந்த காலோடைய பாதம் இருக்கு இல்லையா, இது பாதம், அதை வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும். நம்ம வீடியோவில் காமிக்கிறோம் பாருங்கள் பக்கத்தில். அந்த வீடியோவில் காமிக்கிறது மாதிரி காலை வந்து அந்த விரலோட கூடிய பாதத்தை அதை வந்து இப்படி ஸ்ட்ரெச் பண்ணணும். முன்னும் பின்னுமாக, மேலும் கீழுமாக அதை வந்து ஸ்ட்ரெச் பண்ணணும். ஆங்கிள் பம்ப் அப்படின்றாங்க. ஒரு உங்களுக்கு வலி எடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களால் எவ்வளோ முடியுமோ அது ஒரு 30 தரம் அந்த மாதிரி வந்து நீங்கள் சொல்லலாம். அதுக்கு அடுத்து வந்து நீல் ஸ்லைடு அப்படின்னு வந்து ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. நீல் ஸ்லைடுன்னா என்ன? அந்த குதின்கால். அந்த குதின்காலை வந்து இப்போ வீடியோவில் நம்ம காமிக்கிறோம் பாருங்கள். நேராக வந்து காலை நீட்டி வச்சுட்டு அந்த குதின்கால் மட்டும் உங்கள் பெட்டில் படுற மாதிரி காலை ஸ்ட்ரைட் பண்ணிக்கிட்டு அந்த குதின்காலை வந்து அப்படியே வந்து இழுத்து மடக்கி உங்களோட தொடைக்கிட்ட வரைக்கும் எவ்வளோ தூரம் உங்களால் அதை கொண்டு வர முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு அதை ஸ்லைடு பண்ணி வழுக்கின மாதிரி அப்படியே தேய்ச்சிக்கிட்டே, பெட்டை தேய்ச்சிக்கிட்டே வர மாதிரி படத்தில் காமிக்கிறோம் பாருங்கள். அந்த மாதிரி இது வந்து ஒரு 15 முறை அல்லது ஒரு 20 முறை உங்களால் எவ்வளோ தூரம் முடியுமோ, வலி இல்லைன்னா நீங்கள் ஒரு 30 முறை கூட இதை பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்லைடு, அது 2 காலையும் ஒன்று தனித்தனி கால் பண்ணுங்கள், அப்புறம் 2 காலையும் சேர்த்தும் பண்ணுங்கள். இது நீல் ஸ்லைடு. குறிப்பாக வலி இருக்கிற பக்கம் வந்து கண்டிப்பாக இதை வந்து செய்யணும். அதுக்கு அடுத்தது 3வது முக்கியமானது குவாட் செட் அப்படின்னு சொல்கிறாங்க. குவாட் செட் அப்படின்னா என்னென்னா, இந்த மூட்டுக்கு மேல் பக்கத்தில் இருக்கிற அந்த தசை பகுதியை இருக்குவது. நம்ம வேறு ஒரு வீடியோலையும் சொல்லியிருந்தோம், நம்மளுடைய இதயத்தினுடைய 2வது இதயம் காலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. காலில் அந்த குதிங்கால்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மூட்டுக்கு கீழே பின்பக்கமாக இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு பம்ப் ஒன்று இருக்குது. அது ஹார்ட் எப்படி வேலை செய்தோ அதே மாதிரி வேலை செய்யுது. ஏன்னா புவியீர்ப்பு விசைக்கு எதிர்க்க வந்து
காலுக்கு கீழே போகக்கூடிய அந்த ரத்த ஓட்டத்தை திரும்பவும் இதயத்துக்கும் தலைக்கும் அதன் மூலமாக கொண்டு சேர்ப்பதற்கு புவியீர்ப்பு விசையை எதிர்த்து அது வேலை செய்வதற்கு அந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரா பம்ப் ஒன்று அது இதயம் செய்யக்கூடிய வேலையை செய்கிறது. அது பல பேருக்கு வந்து இயங்காமலே இருக்குது. அதுக்கு சில விஷயங்கள் எல்லாம் பண்ணலை, சில வைட்டமின்ஸ் கிடைக்கலையோ, சில மூமெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்கலையோ, பல காரணங்களால் அந்த பம்ப் வேலை செய்யாமல் இருக்குது. அதை தான் நீங்கள் செவரு ஓரமாக படுத்துக்கிட்டு காலை தூக்கி செவுத்து மேலே வச்சுட்டு ஒரு எக்ஸசைஸ் ஒன்று பண்ணணும்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோவில் கால்களை சுவற்றின் மேல் வைத்துக்கொண்டு கிடைமட்டமாக படுப்பது அப்படின்ற ஒரு விஷயம். அது பண்ணும்போது அந்த பம்ப் வந்து இப்போ நம்ம சொல்கிற விஷயத்தினாலே கூட அந்த பம்பும் வேலை செய்யலாம். உங்கள் மூட்டுக்குள்ளே இருக்கிற அந்த வலி குறைவதற்கான விஷயமும் இங்கே பண்ணலாம். இதை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம். அந்த மூட்டினுடைய சில விஷயங்களை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம். நம்ம உடலுக்குள்ளே ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குங்க. அந்த நோய் எதிர்ப்பு சக்தி மூலமாக அது சரிவர செயல்பட்டால் அதுவே வந்து தன்னைத்தானே உடம்பை ரிப்பேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உடையது. ஆனால் சில சமயத்தில் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடலுக்கு எதிராக வேலை செய்யும். அதாவது ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயம். நம்ம உடலை பாதுகாக்க வேண்டியதே நம்ம உடலுக்கு உபாதையை கொடுக்க வேண்டிய விஷயமாக நண்பனே எதிரியாக மாறுவது போன்ற விஷயம். அப்போ அந்த மாதிரியான விஷயம் எல்லாம் வந்து குறைப்பதற்கும் தடுப்பதற்கும் இன்னும் பல விஷயங்களுக்காக இந்த எக்ஸசைஸ். அப்போ குவாட் செட்டில் நீங்கள் என்ன பண்ணணும்னா மூட்டுக்கு மேல் பக்கம் உள்ள அந்த தசை நார்களை இருக்கணும், கொஞ்சம் ட்ரைட்டன் பண்ணணும். அப்படியே வந்து இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அதனோட ப்ரெஷரை வந்து இந்த மூட்டுக்கு வந்து சில விஷயங்களை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இதை எப்படி பண்ணலாம்? காலை நீட்டிக்கிட்டு நீங்கள் அந்த மூட்டின் மேல் பகுதி இருக்கு இல்லையா, நம்ம வீடியோவில் காமிக்கிறோம் பாருங்கள், அந்த மாதிரி மேல் பகுதியை வந்து இறுக்கி டைட் பண்ணி அப்படியே வந்து அதை காலை இழுக்கும்போது அந்த டைட் பண்ணி பண்ணும்போது அது இதாகும். இது சமயத்தில் சில பேருக்கு அது வரலை, அந்த மாதிரி செய்கிறதுக்கு வரலை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு டவலையோ ஒரு பெட்ஷீட்டையோ உருண்டையாக உருட்டி அதை வந்து மூட்டுக்கு அடியில் வந்து வச்சுக்கிட்டு இப்போ காலை வந்து பெட்டில் வந்து குதியன் கால் படுற மாதிரியும் உங்களுடைய தொடைப்பகுதி இருக்கிற மாதிரியும் இதுக்கு நடுவில் வந்து அந்த மூட்டு பகுதியில் மட்டும் கொஞ்சம் ஹைட்டாக வந்து இருக்கும். அது கொஞ்சம் இப்படி வரும் இல்லையா. இப்போ வந்து நீங்கள் அந்த மூட்டு பகுதியில் ஒரு ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அந்த தொடைப்பகுதி அந்த மூட்டுக்கு மேல் பகுதி வந்து டைட் ஆகும். அப்படியே டைட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா அந்த டவல் வந்து கொஞ்சம் கீழே அமுங்கும். ஆனால் உங்களுடைய குதின் கால் வந்து பெட்டை விட்டு மேலே எந்திரிச்சிடக்கூடாது. அப்போ அந்த மாதிரி பெட்டில் அழுத்தி வச்சுக்கிட்டு நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கும்போது அந்த டவல் மட்டும் கீழே வந்து அந்த உருண்டையை உருட்டி வச்சிங்கன்னா அது மட்டும் அழுத்தணும். அந்த மாதிரியும் விஷயமும் வந்து நீங்கள் பண்ணலாம். அப்போது இந்த 3 விஷயங்களை நீங்கள் பண்ணினா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் எழுந்துச்சி போய் நீங்கள் உங்களுடைய காலை கடன்களை இப்போ முடிச்சுட்டு பல் விளக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது அந்த மூட்டு பகுதியில் சுடுநீரை வந்து அதில் கொஞ்சம் வந்து அதில் வந்து படுற மாதிரி வந்து அதில் ஊற்றுனீங்கன்னா அந்த வார்ம் வாட்டர் வந்து நம்ம இது பண்ணது கூட ஆட் ஆகி அதை இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தன் பண்ணுறதுக்கு அந்த சினோவியல் ஃப்ளூயிடு மற்ற விஷயங்கள் எல்லாம் சொன்னோம் இல்லையா. இது 3 தாங்க பேசிக். இதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறது? ஃபஸ்ட்டு 3 சொல்லிட்டேன் இல்லையா, அதுக்கு அடுத்தது 2. இப்போ நீங்கள் ஏஞ்சி உங்கள் வேலைகளை பார்க்கலாம். அப்புறம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் மதியமோ சாயந்தரமோ இல்லை காலையில் டிஃபன் சாப்பிட்டு எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்போது ஒரு தினத்துக்கு 2 முறை அல்லது 3 முறை உங்களால் டைம் இருந்ததுன்னா ஒரு 4-5 முறை கூட நீங்கள் பண்ணலாம். எப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருதோ அப்போ வந்து இந்த விஷயத்தை செய்யுங்க. இப்போ உங்கள் கையை வந்து இப்படி சி மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. சி மாதிரி இந்த கையையும் அதே மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வலது கையால் உங்கள் மூட்டின் படத்தில் வீடியோவில் காமிக்கிற பாருங்க, அதையும் ஃபாலோ பண்ணிங்க. மூட்டின் கீழ் பகுதியை லாக் பண்ணுங்கள். அப்படி லாக் பண்ணி அதை பிடிங்க. அதே மாதிரி இடது கையால் மூட்டின் மேல் பகுதியை லாக் பண்ணி பிடிங்க. இப்போ என்ன பண்ணோன்னா இப்போ இந்த பகுதி இருக்கு இல்லையா, இந்த பகுதியும் லாக் பண்ணிட்டோம். நம்ம மூட்டின் மேல் பகுதி கீழ் பகுதி இது வந்து மேல் பகுதியில் இருக்குது, இது வந்து கீழ் பகுதியில் இருக்குது. இப்போ இதை என்ன பண்ணணும்னா இப்படி பிடிச்சிருக்கணும், இதை வந்து இப்படி பிடிச்சிருக்கணும். இது ரெண்டையும் வந்து முறுக்கிற மாதிரி நம்ம வந்து துணி புழியணும் இல்லையா, அந்த மாதிரி முறுக்கிற மாதிரி இப்படி முறுக்கணும். ஒன்று இந்த சைடில் முறுக்கும்போது ஒன்று இந்த சைடில் முறுக்கணும். அப்போது கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்னு அந்த மாதிரி இப்படி எவ்வளோ தூரம் உங்களால் டைட்டாக முறுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் முறுக்கணும். அப்போ என்னென்னா அந்த மேலேயும் கீழேயும் உள்ள அந்த ப்ரெஷர் ஆப்போசிட் சைடில் வந்து வேலை செய்யும்போது அதோட ப்ரெஷர் வந்து அந்த மூட்டு வலி சரியாவதற்கான தகுதியான அளவான ப்ரெஷரை வந்து அந்த இடத்துல கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ அந்த ட்விஸ்டிங் தி லெக் அபோவ் அண்ட் பிலோ தி அந்த நீ அது வந்து நீங்கள் பண்ணணும். அதுக்கு அடுத்தது வந்து என்னென்னு இதே உட்காந்துருக்கிற பொசிஷனில் நம்ம ஃபஸ்ட்டு சொன்னது படுத்துருக்கிற பொசிஷன். இப்போ இது உட்காந்துருக்கிற பொசிஷனில் காலை நல்லா நீட்டி
அதுக்கப்புறம் காலை வந்து அப்படியே ட்விஸ்ட்டு பண்ணி, இந்த படத்தில் நம்ம வீடியோவில் காமிக்கிறோம் பாருங்கள், அதே மாதிரி இந்த காலை அப்படி நீட்டி அதை அப்படியே ட்விஸ்ட்டு பண்ணி அதை தரையோடு சேர்த்து அந்த சேருக்கு கீழே வரைக்கும் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் இழுப்பது. இப்போ இது ரெண்டையும் நீங்கள் 10 முறை பண்ணிங்கன்னா போதும். இது அடுத்த 2. இது வந்து இந்த பம்புகளை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கும் மூட்டுக்களில் உள்ள சில விஷயங்களை ஆக்டிவேட் பண்ணி சரி பண்ணுவதற்கும் சரியான ப்ரெஷரை அந்த மூட்டுக்கு வந்து நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது அது வந்து அந்த ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்ற விஷயம் வந்து அங்கே சரியாவதற்கான வழிமுறைகள் அந்த இடத்துல கிடைக்கும். இப்போது அடுத்த ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வரும். நம்ம அந்த மைக்ரோப்ஸ் அப்படின்றது வந்து அந்த மூட்டுக்களில் இருக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, சில நுண்ணுயிரிகள் நம்மளோட ஆட்டோ இம்யூன் டிசீஸை உருவாக்கக்கூடியதும், நம்ம உடலுக்கு கெட்டதை செய்யக்கூடிய நல்லதை செய்யக்கூடிய நுண்ணுயிர்களும் இருக்குது. இது கெட்டதை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள். இந்த நுண்ணுயிரிகள் வந்து அதுக்கு எங்கே வந்ததுன்னா நம்ம வாய் மூலமாக, நம்ம வாயினோட பற்கள், ஒரு பல்லும் ஒரு உடலினுடைய ஆர்கன் உறுப்புகளோட கனெக்ட் ஆகிருக்கு. அந்த மாதிரி சில குறிப்பிட்ட பற்கள் வந்து அந்த இடத்துல வீக்காக இருக்கும்போதும், இப்போ இந்த மாதிரி வலி இருக்கிறவங்கள பொதுவாக சில டாக்டர்கள் வந்து இந்த மாதிரி பல் உபாதை, பல்லு சொத்தை, இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்கா, அதை போய் செக் பண்ணிவிட்டு வாங்க, ஒரு எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வாங்க, இல்லை இப்போ ஒரு கன்சல்ட் பண்ணிவிட்டு வாங்கன்னு அனுப்புவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல வந்து சில இடங்களில் உங்களுக்கு பல்வேறு விதமான காரணங்களால் இன்ஃபெக்ஷனால் வரும், சுகர் ப்ராப்ளத்தால் வரும், ஆர்த்ரைட்டிஸால் வரும், ரூட் கேனால் நீங்கள் பண்ணுறதன் மூலமாக சில விஷயங்கள் வருவதை சில பேருக்கு ஒருத்தருக்கும் ஒரு காரணத்துக்காக வரும். ஆனால் என்னென்னா, அந்த ஈர்களுக்கு அடியில் உண்டான அந்த பற்களினோட வேர்கள் வந்து பல்லினுடைய சில பார்ட்டு அது வந்து அந்த இடத்துல கரைஞ்சி போயிருக்கலாம், இல்லை இல்லாமல் போயிருக்கலாம், அந்த இடம் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கலாம். அப்போ அதனோட இன்ஃபெக்ஷன் அதன் வழியாக இந்த மூட்டுகளுக்கு அந்த மைக்ரோப்ஸ் அப்படின்னக்கூடிய அந்த நுண்ணுயிர்கள் வருவதனால இந்த மூட்டு வலி வருவதற்கான காரணமாக அது இருக்கலாம். அப்போ நீங்கள் ஒரு பல்லை சரி பண்ணுவதற்கான விஷயத்தை நீங்கள் அங்கே டென்டிஸ்ட் மூலமாக பண்ணலாம், இல்லை பல்லை சுத்தமாக வச்சுக்கிறதன் மூலமாக பண்ணலாம், உணவு பழக்கத்தின் மூலமாக பண்ணலாம், பல்வேறு விதமான காரணங்கள். அப்போது பற்களின் இதன் மூலமாக இன்ஃபெக்ஷன் மூலமாக வருதா, அதையும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதுவும் வந்து ஒரு பெரிய காரணம் மூட்டு வலி வருவதற்கானது. சரி, இப்போது அதுக்கு அடுத்தது முக்கியமான விஷயத்துக்கு வரப்போகிறோம். என்னென்னலாம் சாப்பிட்லாம் இதை வந்து க்யூர் பண்ணுறதுக்கு? இப்போ மெயின் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, மஞ்சள், டர்மரிக். இந்த டர்மரிக்கோட பெப்பர் சேரும்போது, பெப்பர்னால் மிளகுத்தூள், இந்த டர்மரிக்கும் மிளகும் மஞ்சளும் சேரும்போது அவ்வளோ ஒரு மிராக்கிள் வந்து இந்த மூட்டு வலிக்கு கிடைக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் மஞ்சள் அப்படின்ற விஷயத்த, பெப்பர் இந்த மிளகுன்ற விஷயத்த நீங்கள் எப்படி சேர்க்கலாம் அப்படின்றது. அடுத்த காரணம் கொலேஜன் அப்படின்ற ஒரு விஷயம் குறைபாட்டாலையும் இது வருது. இப்போ இதை 3ஐயும் சேர்த்து ஒரு சின்ன பானமாக நம்ம வந்து இதை சாப்பிட்லாம். இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இல்லை ஒரு 1/4 டீஸ்பூன் ஸ்டார்ட் பண்ணும்போது 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் எடுத்துக்குங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து பெப்பர் வந்து எடுத்துக்குங்க. இது ரெண்டையும் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, தேங்காய் பால். இந்த தேங்காய் பாலில் சுகர் இருக்கிறவங்க இதை பண்ண வேண்டாம், சுகர் இல்லாதவர்களுக்கு நான் சொல்கிறோம். தேங்காய், சப்போஸ் உங்களுக்கு சுகர் இருந்தாலும் தேங்காய் பால் ஒத்துக்குதுன்னா நீங்கள் கூட இதை பண்ணலாம். தேங்காய் பாலை வந்து இதோடு சேர்த்து கலந்து, அது கூட கொலேஜன் பவுடர் அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டில் விற்கிது, ஆன்லைனில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லைன்னா நிறைய இடங்கள்லையும் கிடைக்குது. கொலேஜன் பவுடர் அப்படின்றது ஒரு 1/4 டீஸ்பூன். இது 3த்தையும் கலந்து, சில பேர் இதை லைட்டாக வாமாக கொதிக்க விட்டுக்குவாங்க. இந்த டேஸ்ட்டு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இதை ஒரு 1/2 கிளாஸ் நீங்கள் வந்து காலையில் வந்து நீங்கள் இதை சாப்பிட்லாம். அப்படி இந்த டேஸ்ட்டு பிடிக்கலைன்னா, உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் இல்லைன்னா, சின்னதாக கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை அது கூட சேர்த்து நீங்கள் வந்து சாப்பிட்லாம். இதை பானமாக சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா இந்த மஞ்சள், பெப்பர் இதை மட்டுமே வந்து நீங்கள் தண்ணியில் கரைச்சி கூட நீங்கள் குடிக்கலாம். கொலேஜன் பவுடரோடு சேர்த்து. தேங்காய் பால் இல்லைன்னா சுகர் இருக்கிறவங்க இது குடிக்கலாம். இது ஏன்னு கேட்டிங்கன்னா, கொலேஜன் வந்து இந்த IL-6 சொன்னோம் இல்லையா, அந்த மார்க்கருடைய அளவை வந்து குறைக்கிறதுக்கு வருது. பெப்பரும் நம்ம மஞ்சளும் வந்து அற்புதமான தீர்வாக இருக்குது இந்த விஷயத்துக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண முடிஞ்சால் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுவது மிக மிக நல்லது. இதுக்கு அடுத்தது வந்து நம்ம ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கோம், வைட்டமின் டி அதனுடைய முக்கியத்துவம் என்னன்னு சொல்லிட்டு. இப்போது வைட்டமின் K2 அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா, வைட்டமின் K2வும் வைட்டமின் D3யும் கண்டிப்பாக உடலுக்கு தேவையான அளவுக்கு சேரணும். இப்போது வைட்டமின் K2 வந்து எந்த பொருள்லையும் அவ்வளோவா வந்து உணவுப் பொருளில் இருக்காது. அது பாடி உடலுக்குள்ளே உருவாக்கப்படுற ஒரு விஷயமாக தான் மேஜராக இருக்குது. அப்போ அந்த K2 உருவாக்கக்கூடியது மூளை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. அப்போ அந்த K2 வந்து உடல் உருவாக்குறதுக்கு வைட்டமின் D3 வந்து பயன்படுது. வைட்டமின் D3 இருக்கணும்னா கால்சியம் உடலுக்குள்ளே இருக்கணும், கால்சியம் இருக்கணும், வைட்டமின் D3 இருக்கணும், K2 இதெல்லாம் நடக்கணும்னா மெக்னீஷியம் உடலுக்குள்ளே இருக்கணும். இவ்வளோ தாங்க இந்த 4 விஷயம்.
மெயினாக வந்து நீங்கள் கால்சியம் நிறைய சாப்பிடுங்க, ஓகே, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. வைட்டமின் D3 அது வந்து டேப்லெட்டாகவும் இருக்குது. நிறைய இயற்கை உணவுப் பொருள் மூலமாகவும் சாப்பிட்லாம். ஏற்கனவே நிறைய வீடியோ நம்ம போட்டுட்டோம், தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். வைட்டமின் K2 எப்படி உருவாக்குறதுக்கு, அது அந்த மூளை அந்த ப்ராசஸ் பண்ணுவதற்கு தூண்டக்கூடிய விஷயங்கள் எதெல்லாம் சாப்பிடலாம், குரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காலிஃப்ளவர், இந்த கோஸு, இந்த மாதிரி அதெல்லாம் பற்றிலாம் நிறைய நம்ம பேசிட்டோம். நீங்கள் நெட்டில் தேடினா கூட அதை பற்றியான விஷயம் கிடைக்கும். அப்போ வைட்டமின் D3, K2, மக்னீஷியம், இது இந்த விஷயங்கள், இந்த மெக்னீஷியம், இந்த இதெல்லாம் என்ன செய்யுதுன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் செய்யுது, கால்சிஃபிகேஷன் அப்படின்றது, கால்சியமயமாக்குதல். இந்த கால்சிஃபிகேஷனை பற்றியும் நம்ம நிறைய வீடியோவில் போட்டோம். கால்சியம் என்பது நம்ம உடலுக்குள்ளே சாப்பிடக்கூடிய பொருட்களில் இருந்ததுன்னா அது உடலால் உறிஞ்சப்பட்டு கரெக்டாக அது எங்கே போகணுன்னா நம்மளுடைய எலும்புகளுக்கு உள்ள, எலும்பு மஜ்ஜைகளுக்கு உள்ளே போய் அது ஒரு கொடோன் மாதிரி, அந்த கால்சியத்தை சேர்த்து வைக்கக்கூடிய கொடோன் மாதிரி அந்த எலும்புகள், அது சேர 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 எலும்பு வந்து வலு உள்ளதாக இருக்கும். கொஞ்ச நாள் அது வந்து சாலிடாக அப்படியே கெட்டியாக மாறிடும், எலும்புகளுக்கு வலு கொடுக்கும். இப்போது அந்த கால்சியம் வந்து அந்த எலும்புகளுக்கு போகாமல் ரத்த ஓட்டத்தில் கலந்து வேறு இடத்துக்கு போச்சுன்னா இந்த எலும்புகளுக்கு தேவையில்லாத அந்த தேவையான அந்த கால்சியம் கிடைக்காதனால உள்ள போலாக ஓட்டையாக தேன் கூடு மாதிரி ஓட்டையாடும்போது சின்னதாக ஒரு கீழே விழுந்தாலோ ஏதாவது இடித்தாலோ நமக்கு ஃப்ராக்சர் ஆகிற அளவுக்கு போன் வந்து அவ்வளோ வீக்காக வந்து போயிடும். அப்போது அந்த கால்சிஃபிகேஷன், அதுக்கு பேர் தான் கால்சிஃபிகேஷன், அந்த போனில் தங்காமல் அது வேறு எங்கேயாவது போய் தங்குறது. அப்போ அது நடக்காமல் கரெக்டாக அந்த கால்சியம் வந்து இதுக்குள்ளே தங்குவதற்கான, அந்த குடோனுக்குள்ளே போய் அது ஸ்டோர் ஆவதற்கான வேலையை வந்து வைட்டமின் D3, K2, மெக்னீஷியம் இது 3ம் பண்ணுது. இது 3ம் சாப்பிட வேண்டிய விஷயம். இதனால தான் இப்போ இது என்ன ஆகுனா, இங்கே போய் அது சேராமல் அது எங்கெங்கெல்லாம் போதோ அங்கங்கெல்லாம் ஆர்த்ரைட்டிஸை உருவாக்கும். ஷோல்டர் ஜாயிண்ட்டு கிட்ட உள்ள அந்த தசைகளில் போய் படியும் போது அது என்ன, ஒரு எலும்பு இது தானே, கொஞ்ச நாளில் கெட்டியாகும் போது உங்களுக்கு அது வந்து தூக்க முடியாது, இறக்க முடியாது, முன்னாடி கொண்டு போக முடியாது, முதுகு பின்னாடி கொண்டு போக முடியாது. அதே மாதிரி அது கால் வலிக்கும். இந்த கால்சிஃபிகேஷன் அப்படின்ற விஷயம் வந்து அந்த இடத்துல இருந்ததுனால உங்களுக்கு மூட்டு வலின்றது வருவதாக இருக்கும். அப்போ அதை குறைக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த விட்டமின்ஸ் வந்து உங்கள் உடம்புல சேருவதற்குண்டான இதை பார்க்கணும். சரி, இப்போ நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம், அதுக்கு நடுவில் இந்த கொலேஜன், அது நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம் இல்லையா. மிக முக்கியமான டாப்பிக்கு நம்ம வரப்போகிறோம். நம்ம இந்த வீடியோ எடுப்பதற்கான மிக முக்கியமான குறிக்கோளாக இருக்கக்கூடியது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. மூளையிலேருந்து புறப்படக்கூடிய சில குறிப்பிட்ட வகை சிக்னல் வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த கால் மூட்டை 2 நிமிஷத்தில் குணமாக்கிடுதுன்னு. 2 நிமிஷத்தில் சில பேர் குணமாக்குது, சில பேருக்கு கொஞ்சம் நாள் பட்டும் குணமாக்குது. ஆக மொத்தத்தில் மூளையிலேருந்து வரக்கூடிய ஒரு சமிக்ஜை, ஒரு குறிப்பிட்ட வகையான சமிக்ஜை வந்து, சிக்னல் வந்து, ஒரு ஆர்டர் வந்து இந்த கால் மூட்டை குணப்படுத்தக்கூடியதாக இருக்குதுன்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ அந்த சிக்னல் எப்படிப்பட்டது, என்ன வகையான விஷயம் உள்ளது அப்படின்றதெல்லாம் பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க விஞ்ஞானிகள். இப்போது அந்த விஷயத்தை, அந்த சிக்னல், மூளை வந்து அந்த சிக்னலை பிறப்பிக்கக்கூடிய விஷயத்தை, தூண்டக்கூடிய விஷயத்தையும் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கு ஒரு மிஷின் வச்சு குறிப்பிட்ட வகையான சவுண்டு, அந்த சவுண்டை வந்து அந்த மூளைக்கு செல்வது போல் ஏற்பாடு பண்ணும்போது அந்த மூளை வந்து ஆக்டிவேட் ஆகி அது வந்து அந்த சிக்னலை வந்து தானாக வந்து வெளியிடுகிறது அப்படின்ற அளவுக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க. சில நாடுகளில் வந்து அது வந்து செயல்பாட்டுக்கும் மெதுவாக கொண்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க. விரைவில் இந்தியாவுக்குள்ளேயும் வந்துடும். சில இதில் வந்து ஸ்டேட்டில் வந்து அது இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. எது எப்படியோ அது இருக்கட்டும், அது வரும்போது அது பயன்படும். அது இப்போ நம்ம இன்னொரு விஷயம் வந்து நம்ம பண்ண போகிறோம். இந்த மூளையிலேருந்து வரக்கூடிய இந்த சிக்னலை இந்த மிஷின் மூலமாக பண்ணுறது அப்படின்றது ஒன்று. நம்ம மற்ற விஷயங்களுக்காகவும் இந்த குறிப்பிட்ட வகை சிக்னலை உருவாக்கக்கூடியதாகவும் ஒரு சின்ன விஷயம் வந்து பண்ணணும். என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ரிவர்ஸில் நடக்கிறது, பின்னோக்கி நடக்கிறது. நம்ம எப்பவுமே நடக்கிறது இப்படி தானே, முன்னாடி தானே நடப்போம். அதையே பின்னாடி நடப்பது. ஏன் பின்னாடி நடப்பது? மூளை வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நார்மலாக இல்லாமல் அப்நார்மலாக ஒரு விஷயம் செய்யும்போது உன்னை வந்து பார்க்கும். அதோட கவனம் உங்ககிட்ட வரும், என்ன பண்ணுறான் இவன் அப்படின்றது. அப்போது அந்த ஒரு ரிதம் வந்து நமக்குள்ளே, நம்ம சொன்னோம் இல்லையா, சர்க்கேடியன் கிளாக்கு சரியாக போல், அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கார்டிசால் சரியாக சுரக்கலை, இது எல்லாமே ஆட்டோ இம்யூன் சிஸ்டம் வந்து சரியாக வேலை செய்யாமல், ஆட்டோ இம்யூன் டிசீஸ், இது எல்லாமே நார்மலாக இயங்கக்கூடிய உடல் வந்து வேறு விதமாக இயங்கக்கூடும் போது அதை ரீசெட் பண்ணுறதுக்கு நம்ம இப்படி பேக்கில் வரும்போது சில விஷயங்கள் வந்து நடக்குது. ஓகே, இது ஒரு பக்கம் இது இப்படியே வந்து வச்சுக்குவோம். அப்போ ரிவர்ஸில் வரக்கூடியது மூளை வந்து அதனுடைய கவனத்தை வந்து நம்ம திருப்புறோம். ரெண்டாவது, நம்மளுடைய மூச்சு பயிற்சி. நம்ம நல்லா வந்து இப்படி நம்ம பின்னாடி நடக்கும்போது மூச்சை நல்லா உள்ளே வாங்கிட்டு
வயிற்றுக்குள்ளே நல்லா வயிறை நல்லா ஒட்டி உள்பக்கமாக இழுத்து இது பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட செகண்ட் அது எவ்வளோ ஹோல்டு பண்ண முடியுமோ உங்களால், ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் பண்ண வேண்டாம், நார்மலாக எவ்வளோ ஹோல்டு பண்ண முடியுமோ அப்படி பண்ணும்போது செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிடு நம்ம மூளையிலேருந்து முதுகு தண்டுவடத்தின் வழியாக ஒரு ஒரு ஃப்ளூயிடு ஒரு திரவம் ஒன்று சுரக்குதுங்க. அது கீழே வரைக்கும் அது வருது. அதன் மூலமாகத்தான் இந்த நியூரான்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மூளையில் இருக்கு இல்லையா, ஏறக்குறைய 100 பில்லியன் நியூரான்ஸ் இருக்குன்றாங்க. இந்த நியூரான்ஸ் தகவல்களையும் ஆர்டர்களையும் மற்ற விஷயங்களையும் உடலெங்கும் கொண்டு போகக்கூடியது எப்படின்னா, இந்த தண்டுவடத்தின் சுரக்கக்கூடிய அந்த செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் அப்படின்ற ஒரு திரவம். அந்த திரவத்தின் மூலம் வந்து அங்கேருந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் மூலமாக அது வந்து எல்லா பார்ட்ஸுக்கும் போகுது. இன்னும் நிறைய பாத்வேஸ் மூலமாகவும் அது போகுது. ஸோ இது நார்மலாக நடக்கக்கூடிய விஷயம். பின்னாடி நடக்கக்கூடிய விஷயம் பின்னாடி நடந்துட்டு இதை வந்து நம்ம பயிற்சி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிடு நம்ம மூச்சை உள்ளே அடக்கி இருப்போம்னு நம்மளுடைய கற்பனையில் கண்ணு மூச்சிட்டு இருந்தாலும் மூடிட்டு இருந்தாலும் கற்பனையில் என்ன பண்ணணும்னா, அந்த செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிடு ரிவர்ஸில் போய் மூளைக்குள்ளே போய் அது வந்து அந்த பீனியல் கிளாண்டை போய் டச் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து இமேஜின் பண்ணணும். அது அப்படியே எந்திரிச்சு வர மாதிரி. இது ஒரு நாளில் நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது தானாக வந்து சில விஷயங்களை பண்ணுறதை நீங்கள் இந்த விஷயத்துக்காக மட்டும் இல்லைங்க. பீனியல் கிளாண்ட் வந்து இந்த சுரப்பிகளின் ராஜா அப்படின்றாங்க. உடலெங்கும் உள்ள பல்வேறு விதமான சுரப்பிகள் ஆக்டிவேட் பண்ணப்பட்டு சரியான விதத்தில் செயல்படணும்னா பீனியல் கிளாண்ட் ஆர்டர் வேணும். பீனியல் கிளாண்டு சரியாக வேலை செஞ்சதுன்னா இது எல்லா சுரப்பிகளும் சரியாக வேலை செய்யும். அப்போது இந்த செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிடுன்னு சொல்கிறாங்களா, அது மேலே போகிற மாதிரி இது ஒன்று வந்து இதை ரிவர்ஸ் பண்ணுறோம். அப்புறம் இது பண்ணி அந்த பீனியல் கிளாண்டை ஆக்டிவேட் பண்ணுறோம். இந்த ரெண்டும் செய்யும்போது உங்களுடைய அந்த மூளை ஆக்டிவேட் பண்ணப்பட்டு இப்போ நீங்கள் அங்கேருந்து ஒரு சிக்னல் அது வந்து மூளைக்கு மூட்டு வலிக்கான அந்த வலி இருக்கிற இடத்த நோக்கி மூளைக்குமான ஒரு கனெக்ஷன் மூலமாக ஒரு சிக்னல் வருவதாக நீங்கள் வந்து ஒரு இமேஜினேஷன், அவ்வளோதாங்க, சிம்பிள். இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணினீங்கன்னா நிறைய பேருக்கு, ஒரு சில பேருக்கு இது கண்டிப்பாக நடந்திருக்குது. நீங்கள் அந்த மிஷின் வந்ததுன்னா அதை பயன்படுத்தி நீங்கள் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் இது பண்ணுவதன் மூலமாக இந்த மூட்டு வலி மட்டுமல்ல, இன்னும் பிற உடலெங்கும் உள்ள இந்த சுரப்பிகள் வந்து சீராக சுரப்பதற்கும் உடல் வந்து பல்வேறு விதமான நோய்கள்லேருந்து உங்களை காப்பாற்றுறதுக்குமான 2 விஷயமாக வந்து நடக்கும். ஸோ இந்த ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ரிக்கை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பண்ணுங்கள். நிறைய பேருக்கு அந்த மேஜிக் வந்து நடக்கும். அடுத்தது நீங்கள் ஒர்க் ஸ்பாட்டில் இருக்கும்போது நீங்கள் சிட் டு ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சிட் டு ஸ்டாண்ட் அப்படின்னா என்னென்னா, ரொம்ப நேரம் உட்காந்து ஒரு 1/2 hour 1 hour உட்காந்து நீங்கள் வேலை செய்வீங்க, ஒரே பொசிஷனில் இருக்கீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் எந்திரிச்சு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அங்கே உள்ள ஜன்னல் பக்கமாகவோ இல்லை பால்கனி பக்கமாகவோ முடிஞ்சால் ஒரு மொட்டை மாடிக்கோ இல்லை ஒரு ப்ராட் விஷன் உள்ள ஒரு இடத்துக்கு போயிட்டு நீங்கள் ஸ்டாண்டிங்லேயே நின்று ஒர்க் பண்ணுறீங்களா, அப்போ நீங்கள் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து செய்யக்கூடிய வேலைகள், எழுத்து வேலைகளோ மற்ற வேலைகளோ எதையோ ஒன்று நீங்கள் அந்த வேலைகளை அப்போது எந்த ஒரு நிலையிலையுமே தொடர்ந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே இருக்கும்போது அதை அவாய்ட் பண்ணுவது இந்த மூட்டு வலி வராமல் இருப்பதற்கும், வந்தாலும் அது நீங்கள் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு டக்குன்னு எழுந்திங்கன்னா உங்களால் எந்திரிக்க முடியாது. இது அதை அக்ரவேட் பண்ணுற அதிகப்படுத்தக்கூடிய ஒரு காரணியாகவும் அமையலாம். அதுக்கு அடுத்த முக்கியமான விஷயம் நம்மளுடைய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இல்லாமல் பார்த்துக்கணும். அப்போ நமக்கு சுகர் இருந்ததுன்னா சுகரை வந்து நம்ம கண்ட்ரோலில் வைக்க வேண்டியது மிக மிக முக்கியமான விஷயமா இருக்குது. சுகர் ப்ராப்ளம் இருக்கிற நிறைய பேருக்கு வந்து இந்த மூட்டு வலிகள், ஜாயிண்ட் பெயின், ஆர்த்தரைட்டிஸ் வருவது சர்வசாதாரணமாக இருக்குது. அப்படி வரும்போது ஒரு தடவை வந்து இன்சுலின் லெவலை செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சர்க்கரை அளவை வந்து ரத்த சர்க்கரை அளவை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. அடுத்து கண்டிப்பாக எடை அதிகமாக இருப்பவர்கள் கண்டிப்பாக எடை குறையணும். உங்களுடைய எடை மொத்தமும் எங்கே போய் நீங்கள் நடக்கும்போதோ மற்ற வேலைகள் செய்யும்போதோ உங்கள் வெயிட் எந்த இடத்த பாதிக்குதுன்னா உங்களுடைய கால் மூட்டுகளில் தான் பாதிக்குது. அதனால் எடை அதிகமாக இருப்பவர்கள் கண்டிப்பாக எடையை குறையணும். சர்க்கரை அளவு அதிகமாக இருப்பவர்கள் சர்க்கரையை கண்டிப்பாக குறைக்கணும். இவ்வளவுதாங்க இந்த மூட்டு வலியை பற்றின விஷயங்கள். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சாலும் சரி, இல்லை வேறு யாருக்காவது பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சாலே அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தயவுசெய்து அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அது காசோ பணமோ இல்லை, அது எனக்கு பயன்படுவதை விட இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டு நிறைய பேருக்கு அது பயனுள்ளதாக போய் உங்கள் மூலமாக யாரோ எங்கேயோ முகம் தெரியாத ஒருவருக்கு ஒரு பலன் கிடைக்குதுன்னா அது நல்லது தானே. அந்த விஷயத்தை நம்ம பண்ணலாமே. நன்றி.